திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருநறையூர் சித்தீச்சரம் என்ற திருத்தலத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநறையூர் சித்தீச்சரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரால் வளை பெற்றது. ஏழாம் திருமுறையிலே 93வது பதிகம் இந்த பதிகம். நம்பியாரூரர் திருவேழிமிழலை நின்றும் திருவேஞ்சியம் சென்றார். வழி அதுதானே, திருவேழிமிழலை. அங்கிருந்து அப்படியே தென்கரையிலிருந்து அச்சுதமங்கலம் என்ற அருமையான ஊர். அந்த அச்சுதமங்கலத்திலிருந்து அப்படியே வந்தால் திருவாஞ்சியம். திருவாஞ்சியத்தை பணிந்த பிறகு அரிசில்கரை புத்தூருக்கு செல்லுகின்ற வழியிலே அரிசில்கரை புத்தூர் புகழ்த்துணை நாயனார் லட்சுமி அம்பாள் அந்த அரிசில்கரை புத்தூருக்கு செல்லுகின்ற வழியிலே திருநறையூர் சித்தீச்சரத்தை வணங்கினார். வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். 11 பாடல்கள். இந்த திருப்பதிகம் இத்தல திருக்கோயில் இறைவனுக்கு இடமாக இருக்கக்கூடிய சிறப்பினை அருளி செய்தது. இந்த 93வது பதிகமாகிய இந்த ஏழாம் திருமுறையிலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். இகழும் ஜகையோர் எழில் 3 எரித்த பகழியொடு வில் உடையோன் பதிதான் முகிழ் மென் முலையார் முகமே கமலம் திகழும் நறையூர் சித்தீச்சரமே என்று பாடுகிறார். அரும்பு போலும் மெல்லிய ஜனங்களையுடைய, அருமையா சொல்றாரு பாருங்க. அரும்பு போலும் அத முகிழ் மென் நேருங்க, முகிழ் மென் முலையார். அந்த அரும்பு போல மென்மையாக உடைய முலைகளை உடைய மகளிர்களது முகங்களே, அந்த மகளிருடைய முகங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? தாமரை மலரை போல இருக்கிறது. தாமரை மலரை போல விளங்குகின்ற அந்த திருநறையூரிலே உள்ள சித்தீச்சரம் என்னும் திருக்கோயிலிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னா, தன்னை இகழும் தன்மையை பெற்றவர்கள். எப்ப பார்த்தாலும் இந்த திரிபுராந்தகர் இருக்கிறார்களே, அவர்களை சிவபெருமானை இகழ்ந்து கொண்டே இருக்கார். அதனால் இகழும் தன்மையினர். இகழும் தகையோர் அவருடைய எயில் 3 எரித்த, அந்த 3 கோட்டைகளையும் அழித்த, 3 மதில்களையும் அழித்த எரித்த, அம்பு கையிலே வில், அம்பையும் வில்லையும் ஏந்திய இறைவனுடைய இடம் எது? அதுதான் திருநறையூர் சித்தீச்சரம். அதுதான் பதிதான்னு சொல்றார். 2வது அடியில் சொல்றாரு பாருங்க. பகழியோடு வில் உடையோர் பதிதான்.
எது? திருச்சிற்றீச்சரம். எனவே அரும்பு போலும் மெல்லிய தினங்களைன்னு சொன்னார். திருமால் தான் அம்பு, மேருமலையே வில்லு. மேருமலை என்ற வில்லை கொண்டு திருமாலை அம்பாக கொண்டு இந்த முப்புறங்களை அழித்தார். அவருடைய உடைமையெல்லாம் அழித்தார். திருமாலே அம்பும் மேருமலையே வில்லும் ஆகினாலே அவைகளை உடைமையை சிறந்து எடுத்து அழிச்சார். பதியன்ம இடம் முகமே, முகமே அப்படின்னா அந்த முகம்தான் தாமரை. முகத்தை பிரிச்சு சொல்றாரு. பிரிநிலை ஏகாரம்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. அதை மெய்மை தாமரை மலர் மிகையாகும் அப்படின்னு சொல்ற மேல பாடலை சொல்லுங்க. நீர்த்திளைக்கும் ஒரு குறிப்பு. முகிழ்மென் முளையா இருந்தா அங்க உள்ள பெண்களுக்கு. கமலம் திகழும், கமலம் தாமரை. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். இகழும் தகையோ இகழும் தகையோர் முன்று எரித்த பகழியோடு வில் உடையோன் பரிதாக முகிழ் மென்முலையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தீச்சரமே சித்தீச்சரமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநறையூர் சித்தீச்சரம் என்று அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த திருப்பதிகத்தை நாமும் பாடி நலம் பல பெற்று சிறப்பாக சீராக வளமாக நலமாக வாழ்வோம். பெருமானுடைய பேரருள் துணை கொண்டு அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களாகிய உங்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம்.